எல்லாத்துக்கும் வணக்கங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்கலாங்களா? என்னென்னா நம்ம டிரைவர் லைஃப் தான். நானும் டிரைவராக தெரிஞ்சிருக்கேன். அந்த எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிரைவருங்களை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ இலக்காரமாக போச்சா? தான் குடும்பத்துக்காக உயிரை கொடுத்து ராப்பகலாக உழைக்காங்க. எவ்வளோ தூரமானாலும் எந்த வண்டியாக இருந்தாலும் வெயில் மழை காற்று எல்லாம் தாண்டி ஸ்டியரிங்கை பிடிக்கும் போது எங்களையே அறியாமல் ஒரு தெம்பு வருதா? ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டி பழகிறேன், பார்த்துங்க எப்படின்னு. ஏய், பார்த்து ஓட்டுறா, வண்டி அடுத்தவங்களுக்கு டேமேஜ் பண்ணி தொலைச்சிடாத. டேய், அதெல்லாம் ஒன்றாவது, பயப்படாதடா. தண்ணி பாட்டில் பத்திரம். அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. எப்படி வண்டி ஓட்டி பழகாச்சுங்க, அங்கேயும் முட்டை வச்சு. இப்போ அடுத்தது டிரைவர் சான்ஸ் கிடச்சிருச்சு பாருங்க. டேய், எங்கயா சாப்பிடுறதுக்கு உரமா தான் நிப்பாட்றா. செங்கல்பட்டு தாண்டிடுவோம். டேய், செங்கல்பட்டுலாம் தாண்டியாச்சு. ஆமா, இவங்க கூட்டம் ஃபர்ஸ்ட்லாம் செங்கல்பட்டு வரைக்கும் தான் கூட்டம் நிப்பாங்க ஊருக்கு போனா. இப்போ என்னன்னு தெரியல, விழுப்புரம் வரைக்கும் வர்றாங்க தீபாவளி கூட்டம். எங்கடா போறீங்க? ஏன்டா அப்படி தீபாவளி போறேன்னா எங்கயாவது கிளம்பி தீபாவளிக்கு இப்போ நீ ஊருக்கு போறீல? அப்படித்தானே அவன் ஊருக்கு போவேன். அடுத்தது சம்பளம் வந்துச்சுங்க. சம்பளம்னு செலவு கணக்கும் பாருங்க. சம்பளம் 25,000 ரூபாய். 25,000 ரூபாய்க்கு எப்படி சேவிங்ஸ் பாரு, இந்த பொழந்துறோம் பாரு. அவ்வளவுதான் சேவிங்ஸ் ஆரம்பிச்சாச்சு. வீட்டு வாடகை, வண்டி டியூ, ஈவி பில், மளிகை சாமான், வேற என்ன இருக்கேன், இதர செலவுகள், வண்டி பெட்ரோல் கிட்ரோல், ஓகே எல்லாம் ஓகேடா. 32,500 ரூபா வருது செலவு. வரவு எவ்வளோங்க, செலவு எவ்வளவு? வருமானம் 25,000, செலவு 32,000. இந்த இப்படிதாங்க, வாங்குறதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. இப்படிதாங்க. நீ அடுத்தது வண்டி ஓட்டுறது பாருங்க. இப்படி ஓட்டுனா என்ன பண்ணுறதுங்க? ஓனர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. இப்படி சொல்லாம என்ன பண்ணுவாங்க? அடுத்தது பொண்ணு கேட்க போனா என்ன சொல்றாங்க பாருங்க. நான் கல்யாணம் பண்ற முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணா போதுமாடா? உனக்கு பொண்ணு கொடுக்கறங்கடா முடிவு பண்ண. அதுக்கு தானே உங்கள்ட்ட வந்திருக்கேன். ஒரு சின்ன வீடு இருந்தா பொண்ணு கொடுப்பாங்களா? எங்க பாட்டி சொல்லுச்சு. ஆமாமா, இந்த காலத்துல வீடு இருக்கிறவங்களுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் உனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கறதுன்னா ரெண்டு கண்ணு தெரியாத கூட தாண்டா பொண்ணு கொடுக்கணும். கிண்டல் பண்ணாதீங்கண்ணே. இப்படிதான் நடக்குங்க பொண்ணு கேட்க போனா. அடுத்தது ஒரு எப்படி கஷ்டப்பட்டு ஒரு ஆட்டோ வாங்கணும், அதுக்கு அடுத்தது பாருங்க. வணக்கங்க. டேய், 2 ஸ்டெப் கீழ இறங்கி நில்றா. என்ன ஆட்டோ ஓட்டுறியா? ஆமா. இது என்ன வாடகை ஆட்டோவா? அந்த ஆட்டோக்கு நான் தாங்க ஓனர். என்னது ஓனரா? 3 டயரையும் ஒரு தார் பாயை நடுவ தொங்க விட்டா நீ ஓனரா? அப்ப டாடா பிர்லாவேல என்னடா சொல்றது? என்னங்க அநியாயமா இருக்கு? அவங்க உங்க பொருளுக்கு அவங்க ஓனருங்க. ஆட்டோ வாங்கியாச்சுங்க. அடுத்தது வாடகைக்கு போனா ஆட்டோல நம்ம பசங்களை அழைச்சிட்டு போய் கான்வென்ட்ல விட்டுட்டு சாயந்தரமான பத்திரமா கூட்டி வந்து விடணும். என்ன ஏங்க டெய்லி பேசிக்கலாமா இல்ல மாசத்துக்கு பேசிக்கலாமா? என்னடா பேசிக்கிறது? துட்டுங்க, பணம் இல்லாம ஓட்டுவாங்க. பணமா? இந்த அஞ்சாசிங்க மருகு பாண்டி கட்ட பணம் கேட்ட முதல் ஆள் நீதான்டா. நான் நினைச்சேன்னா இந்த ஏரியாவிலேயே நீ ஆட்டோ ஓட்ட முடியாது. இந்த மாதிரி ஓட்டு என்ன பண்ணுறதுங்க? அதுக்கு அடுத்தது வண்டி செலவு பாருங்க. சம்பளம் 3 பேருக்கு 800, படிக்காசு ஒரு 200, ஆக மொத்தம் 4,500. ஆமாங்க முதலாளி. கலெக்ஷன் எவ்வளவுமா? கலெக்ஷன் 4,300. இப்போ நான் 200 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவேன். இப்படி நஷ்டத்துக்கு ஓட்டுன்னு என்ன பண்ண முடியுங்க? அதுக்கடுத்து டியூ கட்ட முடியாது. வண்டி தூக்க வந்துட்டாங்க. பணத்தை கொடுக்காம வண்டி தொடக்கூடாது. பாரியா, உன் சண்டையெல்லாம் முதல்ல வண்டி எடுங்க. என் வண்டியை நான் எடுக்கணும். நான் டியூட்டிக்கு போக டைம் ஆச்சு. பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. நானும் என் டியூட்டியை தான் பார்த்துட்டு இருக்கேன். இவங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க சொல்லுங்க, அப்புறம் வண்டி எடுக்க சொல்லுங்க. இல்லாட்டி வண்டி எடுக்க விட மாட்டேன். அதெல்லாம் பெரிய சொல்றேன்ல, கேட்கணும்ல.
வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்களா. அவனி மறுபடியும் ஒரு லாரி கிடச்சிது லைன் வண்டி ஓட்டுறதுக்கு. பாருங்க நம்ம லாரி ஓட்டுறது எப்படின்னு. இங்க பாந்து போகுதே மூதேவி. இங்க பாக்குறதா இங்க பாக்குறதான்னு தெரியலையே. நான் போனாதான் நீ போக முடியும். இப்படி வந்து ஏறினா நான் எப்படி போவேன்? நீ சொல்லு. இதுக்குள்ள எப்படி வண்டி போவேன்? என் வண்டி நீ காலை எடுத்துட்டா லாரி போயிடும். அதுல கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தா பாருங்க. நான் போனா தான் பின்னாடி போக முடியும். போனா தான் நீ போக முடியும். இப்படி ஏறினா பார்த்தீங்களா நம்ம லாரி ஓட்டுறதே. அப்புறம் பாருங்க எங்கேயே ஆக்சிடென்ட் ஆகும். காரணம் லாரி டிரைவர் தான் சொல்கிறாங்க. பாருங்க. ஐயோ என்னையா சத்தம்? ஏங்க ஆக்சிடென்ட் ஆச்சுங்க. ஆக்சிடென்ட் ஆயிருச்சா? ஆஹா இந்த லாரிக்காரன் தான். அடியா அடியா. லாரிக்காரன் வந்திருக்க அடியா. எல்லாம் வாங்க வாங்க வாங்க. நான் இப்பதாங்க வண்டி நிறுத்தி கீழே இறங்கி வந்து என்னன்னு பாக்குறேன். ஆக்சிடென்ட் என்னன்னு பார்க்க வந்தாங்க. நான் ஒண்ணும் பண்ணலங்க. ஆக்சிடென்ட் பண்ணலையா? இப்படி தாங்க எதுக்கு எடுத்தாலும் லாரிக்காரன் தான் சொல்கிறது. இப்போ பாருங்க லோடு இருக்கிற இடத்துக்கு எப்போ இறக்குவாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஐயோ ஐயோ ஆஹா இன்னமும் இந்த வட்டாரத்துக்குள்ளேயே சுத்துறமே. 1 மணி நேரமா நடந்திருக்கேன். இங்கனுக்குள்ளேயே தெரிஞ்சா என்ன அர்த்தம்? வீடு போய் சேர்றதுக்கு எப்படி 1 மாதம் ஆகும் போல இருக்கு ஐயா. இப்படி தான் போய் மாட்டிக்குங்க எந்த இடத்துலையும். எப்போ இறக்குவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதுக்கடுத்து அங்கே சாப்பாடு கீப்பாடு கிடைக்குமா பாருங்க அந்த மாதிரி இடம். செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசாலா வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. இந்த மாதிரி தான் இருக்குங்க. சாப்பாடும் கிடைக்காது. அப்போ நைட்டு தூங்குறப்ப பாருங்க. What happened? Idiot. இப்படித்தான் மழையில சாப்பாடு இல்லாமல் மழையில வெயிலே கஷ்டப்பட்டுருப்போம். யாராவது விசேஷத்துக்கு கூப்பிடுவாங்க. நம்ம எந்த பொசிஷனில் இருப்போம்னு பாருங்க. என்ன டேட்? இந்த மாசம் 10ஆம் தேதி. ஓ டெலிகேட் பொசிஷன். 8ஆம் தேதி எனக்கு சேலத்துல மாநாடு. 9ஆம் தேதி ஊட்டியில ஊர்வலம். 10ஆம் தேதி நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியலையாப்பா. நான் டெல்லியில இருக்கிறேன். 10ஆம் தேதி டெல்லியில. சரி உங்களுக்காக நான் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்படி தாங்க போய் எங்கேயாவது லோடு இருக்கலைன்னா என்ன பண்ண முடியும்? வரவும் முடியாது. அதுக்குள்ளே ஏதாவது விசேஷத்துக்கு கூப்பிட்டு இப்படி சொல்ல முடியும். அதுக்குள்ளே போராடி வேற. எப்ப வரீங்க? எப்ப வரீங்க? இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ண முடியுங்க? போய் சிக்கிட்டோம்னா வர முடியாது. இதில் எப்போ வரீங்கன்னு என்ன பண்ண முடியும்? அதுக்கடுத்தது நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு தான் படிக்கல தெரியாது. நம்ம ஃபோன் நம்பர் தர ஒரு மேனேஜரு. நம்ம என்ன சொல்கிறோம்? 44 37 பக்கத்துலயா 37 62 62 19 43,76,219 வருதுமா மொத்தம். கிழிஞ்சது போ. இந்த மாதிரி ஃபோன் நம்பர் வாங்கிட்டு ஃபோன் போகுமா? நம்ம சரி ஃப்ரெண்டுக்கிட்ட அட்ரஸ் கேட்டேன். அட்ரஸ் சொல்கிறது பாருங்க. அண்ணா மேம்பாட்டுல இருந்து நேரா போய் ரைட்ல திரும்பினா ஓஎஸ் கார்டன் வரும். அங்க அம்மா வீடு இருக்கு. ஆமா. அதுல இருந்து நேரா போனா பக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீடு இருக்கு. ஆமா. அதுல இருந்து லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல போனா கோபாலபுரம். அங்கதான் டாக்டர் கலைஞர் வீடு இருக்கு. இப்படி அட்ரஸ் கேட்டு போய் வண்டி என்னாச்சுன்னு பாருங்க. ஓனர் என்ன சொல்றாரு? தொலைலாமல கிணத்துக்கடை வழியா தான் வண்டி போறேன்னு. ஒரே நிமிஷம் போலீஸ் நிக்கிறாங்க. நீ தான்டா டிரைவர். உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. வாட்ஸ்அப்ல வந்ததுன்னா கூட்டு சொல்லியிருந்தீங்கன்னா நான் சொன்னேன் அதுலயே போயிருப்பேன். வாட்ஸ்அப்ல வந்து நான் நெகமத்து வழியா போறதாச்சுன்னு தானே சொல்ல. அந்த வழியா தானே போறது. இந்த வழியா நான் எதுக்கு போக சொல்றேன்? கேட்டுட்டு தொலைஞ்சு இருக்கலாமல. இப்படிதாங்க அந்த வேலையும் போச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு வேறு பக்கம் வேக்கன்ட் இருந்தது. உடனே நம்ம போய் கேட்கறது வரைக்கும் வேலை கேட்கறது. ஒழுங்கா நடந்துக்கணும். அந்த கட்டுப்பாடோட நீ ஒழுங்கா நடந்துக்கணும். என்ன சொன்னீங்க? என்ன பார்த்தா ஒழுங்கா நடந்துக்கணும்னு சொன்னீங்க? ஆமாண்டா. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. இப்படி கடைசியில் இப்படி வந்து இங்கே லோக்கல் ஒரு வேலை கிடச்சிதுங்க. வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். எத்தனை வருஷமான வண்டி ஓட்டுறீங்க? 15 வருஷம் ஓட்டிட்டு இருக்கீங்க. அப்படிங்களா? ஆமாங்க. நல்லா சூப்பரா ஓட்டுறீங்களே. ஆமாங்க. நல்லா இது பண்ணி ஓட்டுவாங்க. இது எந்த இயர் மாடலுங்கண்ணா அந்த வண்டி? இது 93 94ல வந்ததுங்க. ஏன் வண்டி பேர் என்னங்க? அர்மாடான்னு சொல்லி. என்னங்க அர்மாடா கிர்மாடான்னு சொல். இப்படிதான் போயிட்டு இருந்தது. பரவாயில்லின்ட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பாருங்க இண்டிக்கான இங்கேயும் வந்தாச்சு. அதிக காசு நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க? ஒரு நாளைக்கு கேக்குறோம். நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 200 ரூபாயா? என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்றான். அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. 150 100 ரூபாய் குறைக்கலாமா நான் பாத்துட்டு இருக்கேன். 100 ரூபாய் குறைக்க போய் சாப்பாடு பிளஸ் 100 ரூபாய்.
என்னடா இது இப்படி பண்ணா நீ எப்படிடா நீங்க வேலை பார்க்கறாங்களாம்? வேலை பார்க்க நீ கம்மியா வேலை பாரு, எங்க கூட போட்டி போடு. இதுக்கு வந்தாச்சுங்க. இந்த வேலையும் போச்சா? அடுத்து சரி எதையாவது பண்ணி பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்க. என்ன முடியும்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.